வணக்கம் நேயர்களே. வழக்கமாக நானும் கேப்ரியலும் பேசுவோம் தமிழ் தடம்ல. இந்த முறை என்னுடன் பேசுவதற்காக ஜெர்மனியிலிருந்து நம்முடைய நண்பர் டாக்டர் விவேக் அருணாச்சலம் அவர்கள் வந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். சுருக்கமாக சொல்கிறதுன்னா விவேக், நீங்கள் ஜெர்மனியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நாளாக அங்கே இருக்கீங்க? இது ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன். நான் ஒரு அகாடமிக் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு யூரோப்பியன் கல்ச்சுரல் பார்லிமெண்ட்னு இருக்குது. நான் பாலிட்டிக்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே ஒன்று கலந்தது. ஆனால் இன்னைக்கு பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம வந்து வி ஆர் அரவுண்ட் த வேர்ல்ட், வி ஆர் டூ போலரைஸ்ட். நான் இந்த யூரோப்பியன் கல்ச்சுரல் பார்லிமெண்ட் இதெல்லாம் வந்து பேசுறது வந்து இட் மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன் இப்போ மைக்ரேஷன் இஷ்யூஸு, பாவர்ட்டி இஷ்யூஸு, சோஷியல் இஷ்யூஸு, ஜெண்டர் இஷ்யூஸு, எல்ஜிபிடிக்யூ, இந்த மாதிரி இஷ்யூஸோட ஒரு சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும்போது ஒரு இன்டெலெக்சுவல் டிபேட்டிவ் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு ஒப்பீனியன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து அப்சர்வராக இருக்கிறேன். நீங்கள் என்ன ஆக்சுவலாக உங்களோட பேசிக் ப்ரொஃபஷன்றது என்ன? இப்போ ஒரு காமன் மேனுக்கு சொல்கிற மாதிரினா விவேக் அருணாச்சலம் யார்? ப்ரொஃபஸர்னு சொன்னோம். என்ன ஃபேக்கல்ட்டியில்? பிஸ்னஸ் ஃபீல்ட். பிஸ்னஸ் இஸ் மை மெயின் ஃபீல்ட். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். அதில் நீங்கள் இப்போ வந்து டீச் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஆல்சோ யூ ஆர் கிவிங் கவுன்சிலிங் ஆர் கன்சல்டன்சி டு ஃபர்ம்ஸ். புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அகாடமிக்ஸில் இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும்போது நம்ம வந்து டீச் பண்ணுறோம். ஆனால் டீச் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படி டீச் பண்ண முடியும்னா அதை செஞ்சால் தான் பண்ண முடியும். எஸ். இப்போ ஒரு சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்கன்னா அவங்க வந்து சயின்ஸ் லேபில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் என்ன நடக்குது, தியரி அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ நான் வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன்னோவேஷன்ஸ்னு சொல்கிறேன்னா அந்த ஃபீல்டில் எனக்கு வந்து ஒரு கால் இருந்தால் மட்டும்தான் நான் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் வந்து இப்போ பாலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக் ஸ்கூல்ஸ் இதோடலாம் நான் வந்து அசோசியேட் பண்ணுறேன்னாக்கா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு எனக்கு அதில் ரோல்ஸ் அந்த என்ன நடக்குது அப்படின்றது வி நீட் டு ஆல்சோ ஹேவ் அ ஃபுட். ஸோ அதனால் நிறைய ப்ரொஃபஸர்ஸ், மோஸ்ட்டாக இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அகாடமிக்ஸில் இருப்பாங்க, அட் த சேம் டைம் வந்து கன்சல்டிங்கும் பண்ணுவாங்க. அப்படின்னா தான் அவங்களோட அந்த மென்டர்ஷிப்பில் க்ரோ பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஸோ ஒன் கேன் சே, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா யூ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு வாங்க, உங்கள் விஷயத்தில் உதவுது. கரெக்டு இல்லையா? எப்படி ஜெர்மனி இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ இங்கே நம்ம பார்க்கும்பொழுது, இந்தியாவிலேருந்து பார்க்கும்பொழுது இப்போ ஜெர்மன் நாடு இந்த 1990 கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒன்றா சேர்ந்து இல்லையா? 2 ஜெர்மனியும் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பிறகு ஒன்றுபட்ட ஜெர்மனி உருவாகி கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகுது. இன்னைக்கு 35 இயர்ஸ். ஜெர்மனியில் வந்து இப்போ மறுபடியும் அந்த வலதுசாரி தீவிரவாதம், அதாவது மண்ணின் மைந்தர்கள் கொள்கை, மைக்ரன்ஸ் நிறைய பேர் ஜெர்மனியில் புலம்பெயர்ந்தவர்கள் பல்வேறு நாடுகள்லேருந்து வந்தவங்க இருக்காங்கன்றலாம் கேள்விப்படுறோம். ஆனால் ஜெர்மனிக்குள்ளே வந்து இப்போ வந்து வெளிநாடுகளிலிருந்து அவ்வளவு சீக்கிரமாக ஜெர்மனிக்குள்ளே யாரையும் விடக்கூடாது, நம்ம வந்து ஜெர்மன் மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அந்த சன் ஆஃப் சாயில் பாலிசி ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வலதுசாரி தீவிரவாதம்னு சொல்லக்கூடிய ஃபார் ரைட் வந்து அதிகமாக இப்போ வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை சுருக்கமாக இப்போ நம்முடைய தமிழ் நேயர்களுக்கு சொல்கிற மாதிரினா அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி சம்மரைஸ் பண்ணுவீங்க? எல்லாம் ஒரு சைக்கிள் தான். 60 வருஷம் 70 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா போர் நடக்குது, 2வது வேர்ல்டு வார் நடக்குது. போர்லேருந்து மக்கள் வந்து எல்லாம் அந்த போருக்கு முன்னாடி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அகெயின் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைஸ் ரைஸ் எல்லாம் ஒரு இஷ்யூவாக வருது. ஒருத்தவங்க பவர் எடுத்து நம்ம ஜெர்மனியை வந்து முன்னேற்றம்னு ஹிட்லர் சொல்கிறாங்க. வார் நடக்குது. வார் ரொம்ப வருஷம் நடந்து மக்கள் எல்லாம் அழிஞ்சு போய் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன தப்பு பண்ணோம், தப்பை கரெக்ட் பண்ணிக்கணுன்றது வெஸ்ட் ஜெர்மனி கற்றுக்கிறாங்க. அப்போ நமக்கு யார் உதவி பண்ண போறா அப்படின்னு பார்த்தாக்கா அமெரிக்கா உதவி பண்ணுறாங்க. அமெரிக்கா யாருக்கு உதவி பண்ணுறாங்கன்னா மார்ஷல் பிளான்னு சொல்லி அவங்க வந்து கிட்டத்தட்ட அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் 55 ட்ரில்லியன் அவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அரவுண்ட் த வேர்ல்டு. அப்போ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூகேக்கு அதிகம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் யூகே ரொம்ப டெவலப் ஆச்சு. அடுத்தது வந்து அப்போ வின்ஸ்டன் சர்ச்சிலும் இவங்க ரூஸ்வெல்ட் க்ளோஸாக இருந்தாங்க, அப்புறம் ட்ரூமனோட க்ளோஸாக இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இது பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ ட்ரூமன் வந்தார், அவர் வந்து ஜெர்மனிக்கு வந்து பார்த்தாரு எல்லாம் அப்படி உடஞ்சி கிடக்குது, எல்லாமே எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரீசன். 2வது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யா வந்து ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம வந்து எப்படியாவது பணம் கொடுத்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்றது கொடுத்து அதை டெவலப் பண்ணாங்க. அது அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த ஜெர்மனியை வந்து 2ஆக உடஞ்சிச்சு.
ரஷ்யா ஆக்கிபை பண்ணது ஈஸ்ட் ஜெர்மனியா மாறுது, இந்த சைடு வந்து வெஸ்ட் ஜெர்மனி அமெரிக்கா ஆக்கிபை பண்ணுது. இப்போ அமெரிக்கா அது ரொம்ப நல்லா தெரியும், இப்பயும் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த சைட்லாம் அமெரிக்கா ஆக்கிபை பண்ணாங்களோ ரொம்ப டெவலப்டா இருக்கும், பெரிய பெரிய பிராண்ட்ஸ், பெரிய பெரிய டெக்னாலஜிஸ், பெரிய பெரிய ஒரு ஹை ரைஸா எல்லாம் இருக்கும். எந்த சைட்ல ரஷ்யா ஆக்கிபை பண்ணாங்களோ அந்த சைட்ல டெவலப் ஆகுது. இதை நம்ம சுருக்கமா சொல்லணும்னா 1960, 70 இருந்து அந்த வால் கட்ட ஆரம்பிச்சாரு, பெர்லின் வால்னு கட்டி இந்த சைடு அந்த சைடு. இந்த சைடு மக்கள் இப்படி வரக்கூடாது, ரஷ்யா போனவங்க அமெரிக்காவுக்கு வரக்கூடாது, அமெரிக்கா சைடு இங்கே போனோம். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, இப்போ மெட்ராஸ் இருக்குது, இப்போ மெட்ராஸ்லயே வந்துட்டு ஒரு 2 செவரை கட்டி நீங்க வந்து ப்ராபப்ளி பெசன் நகர் அடையார் அந்த சைடு அண்ட் வியாசர்பாடி இந்த சைடு அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சீங்கன்னாக்கா, அப்ப மக்கள் நாங்க எல்லாம் ஒண்ணுதானே, தமிழ் மக்கள் தான் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பிரிச்சுட்டாங்க. அப்ப ரஷ்யா இந்த சைடு எடுத்தாங்க, இந்த சைடு வந்து ஜெர்மனி அமெரிக்கன்ஸ் எடுத்துட்டாங்க. அப்ப என்ன வித்தியாசம் தெரிஞ்சுன்னா 60s இருந்து 90s வரைக்கும் இந்த சைட் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் போகும், ரொம்ப 400 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல இந்த சைட்ல ட்ரெயின்ஸ் போகும். அதாவது வியாசர்பாடி வர அந்த சைட்ல உங்களுக்கு பாரிஸ் அந்த சைட்ல 400 கிலோமீட்டர்ஸ்ல போகும். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ரெயின் ஓடிட்டு இருக்கோம். கார்லாம் பாத்தீங்கன்னா இங்க BMW, மர்சிடிஸ் எல்லாம் பெரிய பெரிய கார் வரும். ரஷ்யன் கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பத்மினி மாதிரி கார்ஸ், குட்டி குட்டி கார்ஸ் ஓடிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்தோம்னா மக்கள் பாக்குறாங்கல்ல, என்னால அந்த சைட் செவுத்தை தான் தாண்ட முடியாது, ஆனா என்னால் பார்க்க முடியுது எந்த சைட்ல அந்த டெவலப்மெண்ட் இருக்குன்றது. அதை பார்த்தோன்னு ஒரு சமயத்துல இந்த சைட்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது, சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப் வருது, டிக்டேட்டர்ஷிப் இருக்கு. இந்த சைட்ல மக்கள் டிசைட் பண்றாங்க, டெமோக்ரஸி இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலா ஒரு ஒரு 2 சைட்ல அப்படியே ஒரு சமயம் 91ல வந்து மக்கள் எல்லாம் அது பிரிஞ்சு வரணும். இதே இப்போ பாத்தீங்கன்னா நார்த் கொரியா, சவுத் கொரியா அதே மாதிரி தான் அந்த டிமார்கேஷன் லைன் இருக்கு. இந்த சைட்ல மக்கள் அந்த சைட் போகக்கூடாது, போனா ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போனா ஷூட் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு டைம் மேல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, சோவியத்தே உடஞ்சிச்சு. அந்த உடஞ்சப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் பெர்லின் உடஞ்சி அந்த சைட் போய் ஜெர்மனின்னு ஒன்னு ஆயிடுச்சு. அப்ப கம்ப்ளீட்டா வந்து அவங்களுக்கு கரன்சின்னு ஒன்று இருந்தது, மார்க்னு இருந்தது. அப்புறம் கூடிய அப்படியே காலங்கள் மாற மாற யூரோப்பியன் யூனியன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஜெர்மனி, பிரான்ஸ் இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டு வந்தாங்க. இப்போ ஜெர்மனி ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க எக்கனாமிக்கலி பவர்ஃபுல் ஆனோன்னா நம்ம பேசுறது யூஸ்வலா மாதிரி, அதாவது எக்கனாமிக் டாமினன்ஸ் வந்ததுன்னா பொலிட்டிக்கலாவும் நம்ம வந்து ஜியோ பொலிட்டிக்கலா வரும். பணம் மார்க்குன்னு இருந்தது, மார்க்கை நம்ம யூரோவை மாத்தணும்னாங்க. யூரோவை மாத்துறது மட்டும் யூரோ ஜோனு. அப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னாக்கா நமக்குள்ள எந்த விதமான தடுப்புகளும் இருக்கக்கூடாது, விசா கிடையாது. அப்ப அதை வந்து யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன்ஷிப்னு சொன்னாங்க. இப்ப யூரோப்புள்ள இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஒரு சிட்டிசன்ஷிப்னாங்க. அப்புறம் இது பணம் பணம் ஆயிடுச்சு, யூரோப்பியன் யூனியன் ஒன்னாயிடுச்சு. அப்ப ஜுடிஷியரின்னு யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு வந்தது. அப்புறம் ஒரு பேங்க் தேவை, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்னு வந்தது. அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சட்டம் தேவை, சுப்ரா நேஷனல் லான்னு சொல்றாங்க. இந்த நாடுகளுக்கு மட்டும் ஒரு சட்டம், அது வந்து சுப்ரா நேஷனல் லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குது. இல்லை, நான் கேட்டது கேள்வி வந்து அல்ட்ரா நேஷனலிசம் ஜெர்மனியில் வளர்ந்துருக்கான். வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை இப்போ சான்சலர் மார்க்கல் இருந்தாங்க இல்லையா, அவங்க இருக்கும் பொழுது நிறைய பேர் ஈவன் சிரியன் ரெஃப்யூஜிஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய அகதிகள் அல்லது வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸில் வரக்கூடியவங்க, முன்பு வந்து ஜெர்மனி வந்து அவங்கள இருகரம் கூப்பி வரவேற்றது. இப்போ வந்து ப்ரொடெக்ஷனிசத்துக்குள்ள ஜெர்மனி போயிருக்குது. போத் அன்குவாலிஃபைடு மைக்ரன்ஸாக இருக்கலாம், இல்லிட்ரேட் ஆர் குவாலிஃபைடு பீப்புளாக இருக்கலாம். மைக்ரன்ஸையும் ஒயிட் காலர் ஜாபுக்கு வரவங்களையும் ஜெர்மனி இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுது? அதாவது அவங்க எப்போ வந்து அவங்க நான் பண்ண தப்பு, இந்த தவறுகள் வந்து நாங்கள் செஞ்சோம். அப்போ என்ன தவறுகள்னா வெளி ஆளுங்களை வந்து நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அது வந்து இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்றத அவங்க வந்து நம்பர் 1 கண்ட்ரி அரௌண்ட் த வேர்ல்டு ஆயிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டோம். வெளி ஆளுங்க எல்லாரையும் வந்து நாங்கள் உள்ள வரவேற்போம். ஸ்ரீலங்கால வந்து அப்போ அந்த சமயத்துல போர் நடந்தது. அப்பயும் வந்து நீங்க வாங்க, அத்தனை தமிழ் மக்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க, எங்களெல்லாம் வரவேற்றாங்க ஜெர்மனி. எங்க போனாலும் நீங்க ஸ்ரீலங்காவா சொல்லி நல்லா பேசினாங்க. அரபு மக்களையும் வந்து வரவேற்றாங்க. 2015 வந்து
சிரியால அதே மாதிரி நடக்குது. சிரியால இருந்து வராங்க. பேசிக்கலி யூரோப்பும் அரபும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஏன்னா அப்போ பழைய இதுல ஆக்குபேஷன் பிரிட்டன் இங்க ஆக்குபை பண்ணாங்க. யூரோப் வந்து ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்ட வந்து ஆக்குபை பண்ணாங்க. அதனால அவங்களும் அந்த மொழியை பேசுவாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் பிரெஞ்சு பேசுவாங்க, ஜெர்மன் பேசுவாங்க. அதனால அது இது ஆயிடுறாங்க, இன்டெகிரேட் ஆயிடுறாங்க. ஆனா 2015 நிறைய பேர் உள்ள வராங்க. இன்னைக்கு 15 முடிஞ்சு 16 முடிஞ்சு 20 வருது. 20ல மெயின் இம்பாக்ட் வந்து கொரோனா. அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமே லாக்டவுன். அந்த லாக்டவுன் ஆனதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சேஞ்ச். இதுக்கு முன்னாடி ஸ்லைட்டா சின்ன சின்ன ரம்பிள்ஸ் வந்தது. இந்த ரம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் டாமினன்சஸ். அதாவது எங்க கல்ச்சர் இது, உங்க கல்ச்சர் அது. நான் சிம்பிளா சொல்றேன் உங்ககிட்ட. பீச்சஸ், நேக்கட் பீச்சஸ் இருக்கு. நேக்கட் பீச்சஸ்ன்றது அவங்களோடது. ஏன்னாக்கா அது வந்து சன் பாத் எடுக்கிறாங்க, சன்னே கிடையாது. அதனால அது வந்து இது. இப்போ நேக்கட் பீச்சஸ்ன்றது அவங்க கல்ச்சர். இப்போ வேற கல்ச்சர்ஸ் வரும். இப்போ நம்ம அரப் கல்ச்சரா இருக்கலாம், இந்தியன் கல்ச்சரா இருக்கலாம். ஒரு சில கல்ச்சர் இப்போ இந்தியன்ஸ்லாம் அடாப்டபிள். அங்க வந்து ப்ராபப்ளி அவங்க போகவும் மாட்டாங்க, போனாங்கனாலும் கொஞ்சம் வந்து they'll be very soft. இப்போ ஒரு சில கல்ச்சர்ஸ், இப்போ நான் அரபுன்னு சொல்லும் போது ஒரு அரப் மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரிஸ், 57 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அவங்க வந்து அதுல சென்சிட்டிவா இருப்பாங்க ஒரு சில கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ்ல. அதே தான் பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில இதுல வந்து பிரான்ஸ், டென்மார்க்லாம் வந்துட்டு நாங்க வந்து ஒரு சில எதுவா இருந்தாலும் கேள்வி கேட்போன்றாங்க. கேள்வி கேட்கும்போது ஒரு சில எஜுகேஷன் இதுல வந்து நீங்க வந்து ரிலீஜியன் சம்பந்தமா பேசுறீங்க, இதெல்லாம் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் வருது. இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் தான் மெயின் இது ப்ராப்ளம். ஏன்னா ஒரு சொசைட்டி வந்து வெளி மக்கள் நிறைய வர வர நீங்க வந்து இன்டெகிரேஷன் ஆகணும். இப்போ பேரலல் சொசைட்டி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு பேசின மாதிரி இப்போ வந்து ப்ராபப்ளி ஹிந்தி அண்ட் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் ஆர் தெலுங்கு அண்ட் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் ஆர் கன்னடா அண்ட் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி வரும்போது அந்த இன்டெகிரேஷன் ஆகும். இன்டெகிரேஷன் எங்க ஆகும்னாக்கா மூவிஸ்ல ஆகும், மியூசிக்ல ஆகும். இந்த ஆக்டர் இங்கேயும் நடிப்பார், அந்த ஆக்டர் அங்கேயும் நடிப்பார். அப்பதான் இன்டெகிரேஷன் நடக்கும். ஸோ ஏத்துக்கிறாங்க. அந்த நடக்காத பொழுது அந்த பேரலல் சொசைட்டிஸ் அதிகமாகும், கல்ச்சுரல் ஆகும். அந்த சேலஞ்சஸ் வந்து 17ல வந்து நல்லா தெரிய வந்தது. எப்போ தெரிய வந்ததுன்னா நியூ இயர் பார்ட்டிஸ் ஒன்று நடந்தது. அந்த பார்ட்டிஸ்ல வந்து என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சில சேலஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு. மொலஸ்டேஷன்லாம் நடந்தது, சின்ன சின்ன ஸ்ட்ரீட் லெவலில் ப்ராப்ளம்ஸ் வந்து 2017லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீப்புள் ஆர் ஆங்கிரி. அது இல்லாமல் வந்து அங்கேயும் வந்து ஒரு சிலது, அதாவது ரைட் விங் அண்ட் லிபரல்ன்ற மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, ஏங்கலா மக்கள்ன்றவங்க எல்லாரையும் உள்ள விட்டுருக்காங்க. ஏன்னாக்கா லாட் ஆஃப் பீப்புள் உள்ள வந்ததுக்கு அப்புறமேல் அவங்களோட பார்ட்டி வந்து வளரும், இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு அவங்கள் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ரைட் விங் சொன்னாங்க. நாங்க வீக்கெண்ட் ஆயிடுறோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரெண்டு சைடும் நியாயம் இருக்கு, நம்ம ஒரு சைடு தான் பார்க்காம ரைட் விங் சைடும் ஒரு நியாயம் இருக்கு. ஸோ அந்த சேலஞ்சஸ் 2020ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சு, அடுத்த சேலஞ்சு வருது. நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து ஜெர்மனி வந்து வீட்டில் இருந்தவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தாங்க. ஏன்னா என் அக்கௌண்ட்ல இன்னைக்கு நீங்க யாரா வேணா இருக்கலாம், விவேக்கா தான் இருக்கலாம், விவேக் கையில பணம் இல்லைன்னா கூட நேராக போய் கவர்மெண்ட் கிட்ட கேட்டா உங்க அக்கௌண்ட்டை காட்டுங்க, 500 யூரோ கொடுக்குறேன்றாங்க மாசத்துக்கு. பிளஸ் வந்து உங்களுக்கு வேலை இல்லைனாக்கா நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்றாங்க. இந்த அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது யார் பணம்? ஸோ அந்த ட்ரைனேஜ் ஆகுது. அப்போ ஒரு சிலர் வேலை பார்க்குறாங்க, ஒரு சிலர் வேலை பார்க்கல. அப்போ இதுலயே என்ஜிஓஸ் என்ன பண்றாங்க, நாங்க இவங்களெல்லாம் எம்பவர் பண்றோம், சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க. இன்னொரு சைட்ல மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வருது. அதாவது மக்கள் ஏன் பணத்தை எடுத்து நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது அது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது 2020ல. ஆனா அது ஸ்டில் இட் டிடன்ட் அஃபெக்ட் த எக்கானமி. ஆனா ஏங்கலா மக்கள் அந்த எலெக்ஷன்ல வந்து தோத்து போயிடுறாங்க, அவங்க பார்ட்டியும் தோத்து போயிடுறாங்க. ஸோ அது ஸ்லோவா அப்படி சேஞ்ச் ஆகுது. இப்ப என்ன நிலைமை? அதுல இருந்து அடுத்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு ரஷ்யன் வார். ரஷ்யன் வார் எப்ப ஆரம்பிச்சோ எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சு. யுக்ரைன் ரஷ்யன் வார்ல எனர்ஜி கிரைசிஸ் ஆயிடுச்சு. கரண்ட் பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனோம்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்துருச்சு. ஸ்டாக்ஃப்ளேஷன்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி மக்கள் இதே ஸ்டாக்ஃப்ளேஷனை கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன்னா எல்லாருக்கும் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகல, ஆனா விலைவாசி அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் அதே ப்ராப்ளமா. இன்ஃப்ளேஷனுக்கு ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்லைட்டான டிஃபரன்ஸ். இன்ஃப்ளேஷன் ஆகும்போது இன்ஃப்ளேஷன் நார்மலானது, ஒரு பிரைஸ் ரைஸ் ஆகுது, டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச்னு சொல்றோம். டிமாண்ட் சப்ளைனா சடனா ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகமாகுது, அப்ப சப்ளை வந்து கம்மியா இருக்கு, அதனால வந்து பிரைஸோட விலை வந்து ஏறுது. ஆனா people are still they can afford.
ஸ்டில் கேன் அஃபோர்ட். இந்த இன்ஃப்ளேஷன். ஆமா, அந்த இன்ஃப்ளேஷன்ல வந்து ஸ்லைட்டா என்ன சொல்லுவோம்னா, இன்ஃப்ளேஷன் நல்லதுன்னு ஒரு சில சமயத்துல சொல்றாங்க. ஏன் சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன் நல்லதுன்னா, அந்த அளவுக்கு பொருளாதாரம் வளருது, அதனாலதான் டிமாண்ட் அதிகமாகுது. ஒருத்தரோட பணம் வந்து சம்பளம் உயருது, அதனாலதான் இவங்க நிறைய வாங்குறாங்க. ஃபார் சின்ன எக்ஸாம்பிளா சொல்லுனா, இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிரைஸ் ஏறிட்டே போகுது, அது இன்ஃப்ளேஷன். அப்ப ரியல் எஸ்டேட் பிரைஸ் ஏறினா நல்லது தானே, ஏன் இப்போ சொத்தோட விலை வந்து அதிகமா போயிட்டு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன் நல்லது. ஆனா அதை எப்ப கெட்டதுன்னு சொல்லுவோம்னாக்கா, விலை ஏறிட்டே போகுது, என் சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்குது. ஏன்னா பேசிக் டாக்ஸோட ரூல்ஸ் படி 1 இன்கம் இஸ் another person's expenditure. என் சம்பளம் என்னைக்கு ஏறுதோ, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பராப்ஸ் உங்களுக்கு ஆப்பிள் நான் சேல்ஸ் பண்றேன், நீங்க எனக்கு வந்து ஆரஞ்சு விற்கிறீங்க. நான் ஆப்பிள் அதிகமா விலை ஏற்றி உங்களுக்கு வித்தேன்னா எனக்கு பணம் வருது உங்ககிட்ட இருந்து. நீங்க திரும்ப ஆரஞ்சு எனக்கு அதிகமா பணம் ஏற்றி விற்கிறீங்க, இப்போ என் பணம் திரும்ப உங்களுக்கு போயிடுது. ஸோ 1 இன்கம் இஸ் another person's expenditure. ஸோ அதே மாதிரி இருந்தா நல்லது. அது இன்ஃப்ளேஷன். ஆப்பிளோட விலை ஏறிட்டே போகுது, ஆனா சம்பளமும் ஏறுது. ஆனா இப்போ ப்ராப்ளம் என்னன்னாக்கா, இன்கம் ஏறுது, இன்ஃப்ளேஷன் ஏறுது, விலைவாசிகள் ஏறுது, ஆனா ஒருத்தரோட சம்பளம் மட்டும் ஏறலை. ஸோ அதுதான் வந்து இப்போ ஸ்லோவா வந்து அது அப்படியே ஸ்பைரல் ஆயிட்டு வருது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அடுத்தது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதில் ஒன்று அடுத்தது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது டெக்னாலஜிக்கல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வருது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெளி ஆளுங்களை விட்டீங்க, அடுத்தது வந்து கொரோனா வந்தது, அதுல பாதி இண்டஸ்ட்ரீஸ் மூடினாங்க. அடுத்தது வந்து எனர்ஜி பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்தது ஐடி கம்பெனிஸ் வந்து என்னையும் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அப்ப இந்த வேலை யாருக்கு போகுது? வெளியாளுங்களுக்கு போகுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வெளியாளுங்க. ஸோ அந்த கோவங்கள் வந்து அப்படியே ஸ்பைரல் ஆகும்போது அந்த ஆங்கர் யார் மேலேயாவது திரும்பணும். அந்த ஆங்கரை வந்து கொண்டு வரும்போது ஒரு ரைட் விங் வந்து நம்மளோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், இதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட பழைய ஜெர்மனியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரைட் விங் எந்த இஷ்யூஸை டார்கெட் பண்றாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ரைட் விங்க்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அங்கே உள்ள இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெண்டர் வைஸ் இஷ்யூஸ். இப்போ வந்து நம்மளோட ப்ராப்ளம் இது. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ப்ராப்ளம் எங்கேருந்து வருது? நம்மளோட ஆளுங்க இல்லை, அப்போ அதனால வெளி ஆளுங்களுக்கு நம்ம ஆளுங்க ஏன் இல்லை? ஒன்ஸ் அகேன் அந்த சிஸ்டமிக் திங்கிங் மாதிரி எங்க ப்ராப்ளம் போறோம்னாக்கா, நம்ம ஆளுங்க ஏன் இல்லைன்னா நம்ம ஃபெமினிசம் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டோம், அதனால ஜெண்டர் வைஸ் நம்ம வந்து வீக்கனா போயிட்டோம். ஒரு சொசைட்டி அதிகம் படிக்க குழந்தைங்க கம்மியாயிட்டே போகுது. அப்ப அந்த சேலஞ்சை நம்ம வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறோம்? அப்ப இனிமேல் வந்து இந்த இஷ்யூஸ்ல வந்து எல்ஜிபிடிக்யூ ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆறாங்க. ஓக் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் வருது, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது. இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரைட் விங்கோட ஒரு இஷ்யூ வருது. ரெண்டாவது மைக்ரேஷன் இஷ்யூ, வெளி ஆளுங்களை உள்ள வரக்கூடாது, அந்த இஷ்யூஸ். மூணாவது டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். இதுல ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு அவங்களுக்கு டெக்னாலஜி வேணும். அப்ப நம்ம இண்டஸ்ட்ரீஸை என்கரேஜ் பண்ணணும். நம்ம இண்டஸ்ட்ரீஸை என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பணம் கொடுக்கணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய பணம் செலவு பண்ணி நம்ம இதை சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதான் சொல்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் கப்புள் ஆகி இதெல்லாம் கோபமாக ஸ்பைரல் ஆகும்போது அப்ப எல்லாருமேலயும் அந்த கோபம் வருது. ஆனா யாரதான் நோக்கி அந்த கோபத்தை காட்டல? இப்ப ஜெர்மனியோட முதல் 3 பிரச்சனைகள்னா மிஸ்டர் விவேக் நீங்க எதை சொல்லுவீங்க? சுருக்கமா சொல்லலாம். If you ask to summarize, prioritize 3 big issues affecting Germany. Number 1, they have been technology leaders. அந்த லீடர்ஷிப் வந்து கொலாப்ஸ் ஆகுது. எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் ஜெர்மன்ஸ் வேர் அஹெட் இன் எவ்ரி டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப். இன்னைக்கு ஒரு பென்ஸ் கார் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு கார் இல்ல, கிடையாது. ஆனா இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சைனீஸ் உள்ள வந்து, so the hegemony of technological supremacy is under siege. Okay, because the Chinese have gone superior with this. அதுல வந்து சைனீஸ் ஏன் சுப்பீரியரா போனாங்கன்னாக்கா, மேனுஃபேக்சரிங்ல அவங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. ஆனா மேனுஃபேக்சரிங்கோட லீடர்ஸ் இவங்க கிட்ட இருந்தே டெக்னாலஜியை கத்துக்கிட்டு இவங்க லீடர் ஆயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்லவ் ட்ரெயின்ஸ்னு 70s கொண்டு வந்தது ஜெர்மன்ஸ். 70s 80s அதை கத்துக்கிட்டு இவங்க 700 கிலோமீட்டர்ஸ்ல இவங்க ட்ரெயினை விட்டுட்டாங்க. இவங்க அந்த டெக்னாலஜி வச்சுட்டு ஒன்றும் பண்ணல. இன்னைய வரைக்கும் ஹிட்லர் காலத்து இருந்த ட்ரெயினை தான் இன்னும் வச்சு ஓடினாங்க. ஸோ கவர்மெண்ட் மேல கோவம் போகுது, நீ ஏன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணல அப்படின்னு. அப்ப யார் மேல கோவம் போகுதுன்னா இங்கிலாந்து மக்கள் ஐயோ பாவம். அவங்க கிட்ட ஒரு சின்ன ஜஸ்ட் குவிக் ஒரு இது ஷேர் பண்ணோம்னா, நான் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கேன் காலையில 7:30 மணிக்கு. நான் சைக்கிள்ல தான் போறது, ஏன்னா அங்க எல்லாம் சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணோம். சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓல்டு லேடி சிம்பிள் க்ளோத்ஸ் போட்டுட்டு போறாங்க, நடந்து மெதுவா. அதுவும் காலையில 7:30 மணிக்கு நடந்து போறாங்க. ஒரு சின்ன பை, அது ஒரு ஃப்ரெஷ்ஷான பை கூட கிடையாது, ஒரு யூஸ் பண்ண தேஞ்சி போன பையை எடுத்துட்டு போறாங்க. செக்யூரிட்டி
செக்யூரிட்டி யாரு அவங்க பாட்டு நடந்து போறாங்க, தலை நல்லா அப்படி ஒரு ஹேர் ஸ்டைலாம் பரப்பி விட்டுட்டு இவங்க உள்ள போறாங்க. நான் சைக்கிள் பார்க் பண்ணிட்டு இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே இவங்களை அப்படின்ட்டு உள்ள போறேன். பார்த்தோன்னே அங்கே இருங்க வேலைக்கு வந்தவங்க எல்லாம் வந்து ஹலோ சொல்லிட்டு என்ன காய்கறி என்ன வந்திருக்கு எல்லாம் சிம்பிளா பேசிட்டு இருக்காங்க. நம்ம போனா எப்படி ஒரு கடையில பேசுவாங்க, ரிலையன்ஸ்ல ஏதோ சூப்பர் மார்க்கெட் பேசாம பேசலாம். நான் இவங்களை பார்த்தோன்னே இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறேன். அவங்க என்ன அப்படி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு கேஷ் கவுண்டர்ல எல்லாரும் ரொம்ப பேச மாட்டாங்க அங்க. கேஷ் கவுண்டர்ல இங்கிலாந்து மக்கள் தானே வந்திருக்காங்க அப்படின்னா, அப்படியா தெரியல, அவங்க யூஸ்வலா அந்த சைடு தான் கடைக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த நாள் சொல்றாங்க, ஆமாம்மா இங்கிலாந்து மக்கள் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அவங்க அப்ப எல்லாம் சொல்றாங்க, அவங்க காலையில 7:30 மணிக்கு இந்த கடைக்கு தான் வருவாங்க, பார்மசி கடைக்கு அங்கதான் போவாங்க, எல்லாம் தெரியும், சிம்பிளா நடந்து போறாங்க. என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. வயசானவங்க அப்படியே மெதுவா அவங்க 15 வருஷம் சான்சலர், இப்பதான் வந்து 3 வருஷம் முன்னாடி தான் அவங்க. So number one is the technological supremacy, leadership in technology is under siege. Number one. Number two வந்து பாத்தீங்கன்னாக்கா the other challenge that's coming inside is the change of the geopolitics. US has always been a ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க. இப்போ மர்க்கல் கவர்மெண்ட் அப்ப என்ன பண்ணாங்கன்னாக்கா she kept Russia also very close and she kept US also very close. அது ரொம்ப ஒரு டெலிகேட் பேலன்ஸை வந்து கொண்டு போனாங்க. அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ரஷ்யாவையும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது, அமெரிக்காவையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ அது அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் டெமோக்ராட்ஸ் யூஎஸ்ல இருந்தாங்க. இங்கே வந்து perhaps Angela Merkel had a stronger relationship with the Democrats. அதனால ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து ஜியோபொலிட்டிக்கலி ட்ரம்ப் ஹேஸ் டோட்டலி கான் அகேன்ஸ்ட் ஜெர்மன் கவர்மெண்ட். அதே சமயத்துல இந்த சைட்லயும் ப்ராப்ளம். அப்ப யார் ஃப்ரெண்டுன்னே தெரியல. சைனா ஃப்ரெண்டா இல்ல தெரியல, சைனாவை நம்ப முடியாது. அப்ப யார் ஃப்ரெண்டு? ஜியோபொலிட்டிக்கல் டைலமா. The second one. The third thing is the migration issue. Migration is a very big issue. ஏன் மைக்ரேஷன் அவங்களால தடுக்கவும் முடியாது, தடுக்காம இருக்கவும் முடியாது. ஆமா, அப்படி சொன்னா புரிஞ்சு சரியா இருக்குமா? தடுக்கவும் முடியாது. ஏன் தடுக்க முடியாதுனாக்கா, நம்ம காலங்காலமா நம்ம தான் ப்ரீச் பண்ணியிருக்கோம் எல்லா மக்களையும் நம்ம வந்து ஏத்துக்கணும், எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எங்களால சப்போர்ட் பண்ண முடியல. எங்களுக்கு வெறும் குவாலிட்டியான மக்களை மட்டும் தான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஷார்டேஜ் இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஜெர்மனி பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பெங்களூர்ல வந்து ஒரு பெர்லினோட ஒரு மேயர் சிட்டி ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னாக்கா ஆன் த கான்ட்ரரி எங்களுக்கு பீப்புள் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப ஏன் பெங்களூர்ல இருக்காங்க? இன்ஃபேக்ட் பஞ்சாப் அண்ட் ஹரியானால இருந்து அதிகமா வந்து மைக்ரேஷன் ஆகுது. ஏன் அங்க ஓபன் பண்ணல? ஏன்னா பெங்களூர்ல தான் வந்து டெக் ஃபீல்டு இருக்கு, குவாலிஃபைடு பீப்புள், டெக்னாலஜி இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் வராங்க, எனக்கு அவங்க தேவை. ஸோ இப்போ they are getting very prioritized on whom they need to call in and whom they should not call in. இப்போ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் how they view India? ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் நான் முன்னாடிலேருந்து since the time period when I'm there or like since way back, இந்தியானாக்கா நம்ம மோஸ்ட் பீப்புள் ஏன்னா அது வந்து ஏஜ்டு சொசைட்டி. ஓகே, யூரோப் இஸ் ஏஜ்டு சொசைட்டி, யங் பீப்புள் சொசைட்டி கிடையாது. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியானாக்கா ஸ்னேக்ஸ் ஆர் இன் த ஸ்ட்ரீட்ஸ், எலிஃபென்ட்ஸ் ஆர் அரவுண்ட், பீப்புள் ஆர் ஆல் இன் பாவர்ட்டி. அதை நம்ம டினையும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியான்னு சொல்ல முடியாது, பெங்களூரை இந்தியான்னு சொல்ல முடியாது, பாம்பே சொல்ல முடியாது. ஆனால் தெர் இஸ் அன் இந்தியா வேர் பாவர்ட்டி இருக்குது. ஸோ அதுதான் இந்தியான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு செக்ஷன் ஆஃப் ஏஜ்டு பீப்புள். இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்தியன்ஸ் ஆர் வெரி காம்படிட்டிவ். ஏன்னா நாங்கள் 5 மணி நேரம் வேலை பார்த்துட்டு எங்களுக்கு லைஃப் பேலன்ஸ்னு பார்க்குறோம். இவங்க 12 மணி நேரம் கூட வேலை பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா வேலை பார்க்குறாங்க. இவங்க வந்து ஓவர் காம்படிட்டிவா இருக்கிறாங்க. மூணாவது இஷ்யூ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்தியன்ஸ் அப்படின்ற போது டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் அதுல வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் லேர்னர்ஸா இருக்கிறாங்க. ஸோ யங் பாப்புலேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்க, ரொம்ப டைனமிக்கா இருக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப ஒரு க்ரோத் ஓரியன்டா இருக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் பிகெஸ்ட் சேலஞ்ச் வந்து கல்ச்சுரல் அடாப்ஷன் அண்ட் கல்ச்சுரல் இன்டெகிரேஷன். இதுல வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேரலா இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னாக்கா, இன்னைக்கு ஜெர்மன்ஸ் யூரோப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நோனாக்கா நோன்னு சொல்லிடுவாங்க ஆன் த ஃபேஸ். எனக்கு உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு உங்ககிட்ட பேசக்கூடாது, மூஞ்சுக்கு நேரம் சொல்லுவோம். இப்போ இந்தியன் பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு கிளியரா பேச மாட்டாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு they will let us out. So இந்த கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் ஆர் plenty.
அந்த கல்ச்சுரல் இன்டகிரேஷன்றது இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் விச் இஸ் தேர் இன் தி சொசைட்டி. When we talk about Germany, how the German media looked upon India, especially Modi government and the right wing is on the rise in India. உங்களுக்கு தெரியும், வலதுசாரிகள் வந்து மேலே எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. It's almost an undeclared Hindu Rashtra தான் India. Almost. I don't know how far you will agree with me. At least you will agree to the statement that the tendencies are very much there, that it's fast becoming, if not already became, an Hindu Rashtra. ஸோ இங்கே ஒரு ரைட் விங் பாலிசி, ரைட் விங் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் பிகமிங் என்ட்ரன்ச்டுன்னு வருது. ஜெர்மன் which was once a country of Hitler, which was responsible for the Second World War and so many things. How I'm particularly asking, நான் கேட்குறது, ஜெர்மன் மீடியா இந்தியாவை எப்படி பார்க்குது, எஸ்பெஷலி மோடி கவர்மெண்ட்டை எப்படி பார்க்குது? நான் ஃபர்ஸ்ட் when I met some senators and people. செனட்டர்ஸ்னா நம்ம ஊர்ல எம்பிஸ் மாதிரி. ஆமா, அவங்கள வந்து நான் 2019-18 மீட் பண்ணப்போ, அப்போ வந்து they asked, Modi is doing very well, he is very well known, he is seen across in all the stages and everything. நிறைய பேருக்கு மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடினாக்கா எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்போ வந்து somewhere down the reach about him was well known across. 2022-2023 வந்து the opinions totally changed. எந்த டர்னிங் பாயிண்ட் அது? கிராஜுவலா வந்து உங்களுக்கு இந்தியன்ஸ் என்ன, இந்தியாவில் நிறைய இந்தியன் பீப்புள் இந்த சென்ஸ் அந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்கன்னா, இங்கே நடக்கிறதுலாம் அங்கே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. நடக்கிற எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் அங்கே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுது. எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் ஓப்பன் அவுட் ஓவர் தேர். ஸோ அங்கே எல்லாமே அவங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் ஆர் மேட் அக்ராஸ் வெரி ஃபாஸ்ட். And அவங்க வந்து they are far more educated society in terms of social thinking of a country. அந்த கண்ட்ரி எப்படி போகுதுன்ற டைரக்ஷனை அவங்க இன்னும் நல்லா முன்கூட்டியே அறியவர்கள். ஏன்னாக்கா அனிமல் ஃபார்ம்ன்ற புக் ஜார்ஜ் ஆர்வெல் 1984 அதெல்லாம் அவங்க அன்னைக்கு வந்து எழுதி, அதை வந்து ஒரு தெருவில் போற எந்த ஒரு ஜெர்மனியும் விட்டு அனிமல் ஃபார்ம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் படிச்சுக்க, அதெல்லாம் நீ அதுல அடுத்தது நீ படிச்சிருக்கியான்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரி, ஏன்னா அவங்க யார் கூட வாழ்றாங்கனாக்கா அவங்க பக்கத்துலயே ஒரு கண்ட்ரி எப்போ எக்ஸ்பேண்ட் பண்றான்ற ஒரு இதுல இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் உள்ளுக்குள்ள இம்போசிஷனோ இல்லை ஒரு எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூன்ஸும் வந்தா அது அவங்க உடனே தே வில் ஐடென்டிஃபை ஆகும் யார் இதுக்கு பின்னாடி. ஸோ த அவேர்னஸ் இஸ் மச் ஹையர். ஸோ அவங்க எப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து, ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜஸ்ட் இட் ஹாஸ் சம் ரெலவென்ஸ். ஹிட்லர் அந்த காலத்துல வந்து when he wanted to invade Poland, அப்ப வந்து ஒரு சில இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ போலண்ட் மேல வந்து ஒரு வெறுப்பை வந்து நம்ம மக்கள் வர வைக்கணும்னாக்கா நீ போலண்ட் மாதிரியே ஆளுங்களை ட்ரெஸ் பண்ண வச்சு நம்ம ஆளுங்களை அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வாரோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியும், அதாவது இதை நம்ம காலங்காலமாக செஞ்சதுதான். ஒரு 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 இஷ்யூ வருது அப்படின்னாக்கா அப்போ அதை வந்து நெகோஷியேட் பண்ணி சால்வும் பண்ணலாம், சால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அதில் ஒரு அட்வான்டேஜும் எடுக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு அதான் தெரியும். ஸோ இத்தனை வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமேலு somewhere their change, the opinions are changing. However, ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்கு இப்ப தெரிய வந்துருச்சு. India is no longer the liberal democracy which has been there, of which is in the past. However, அவங்க அதை வந்து ஒரு they are not now going against it because அவங்களுக்கு இப்ப they need these leaders to work with, because now they have more enemies along with. ஏன்னா முன்னாடி வந்து அட்லீஸ்ட் யூஎஸ் வாஸ் க்ளோசர் டு தட், இப்போ யூஎஸும் வந்து ஃப்ரெண்டு கிடையாது. அப்போ எத்தனை பேரை பகச்சிட்டு உட்காந்துருப்பீங்க உங்களோட வெறும் ஐடியாலஜியை வச்சுட்டு எல்லா ஊரே எரியும் போது ஏன் ஐடியாலஜின்னு சொல்லும் போது யூ ரியலி கேனாட் சேஞ்ச் அப். ஸோ யூ நீட் டு பி அட்லீஸ்ட் பி குவைட் அட்லீஸ்ட். அப்போ எர்டோகன் இஸ் டூயிங் த சேம் திங், புட்டின் இஸ் டூயிங் த சேம் திங், தென் அட் த சேம் டைம் டொனால்ட் ட்ரம்ப் இஸ் டூயிங் த சேம் திங். அப்படி இருக்கும்போது த பெட்டர் திங் இஸ் டோன்ட் இம்போஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ். அதுதான் வந்து எனக்கு ஃபுகாயமான், ஒன் ஆஃப் த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ப்ரொஃபஸர், வெரி ரெஸ்பெக்டபிள். நீங்க யூ ஷுட் அகெயின் லைக் ஒரு வெரி ரெஸ்பெக்டபிள் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ப்ரொஃபஸர். which country? US ஸ்டான்ஃபோர்டோட ப்ரொஃபஸர் ஃபுகாயமா, ஃப்ரான்சிஸ் ஃபுகாயமா, ஜாப்பனீஸ். அப்போ அவர் வந்து மீட் பண்ணேன். அப்போ அவர் ஒன்னே ஒன்று சொன்னார், எவ்ரி ப்ராப்ளம் that arises in a society
cannot be solved by somebody else. ஒரு ப்ராப்ளம்னு ஒரு சொசைட்டில அரைஸ் ஆனா அந்த சொல்யூஷன் அந்த சொசைட்டில வந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். It has come from within. ஆமா, இட் ஹாஸ் டு should come from within. வெளி கண்ட்ரி இன்வால்வ் ஆகும்போது unnecessary அது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஆகும். ஈராக் மாதிரி ஆர் லைக் எனி அதர் கண்ட்ரி மாதிரி தேவையில்லாம போயிட்டு இன்வைட் பண்ணி அங்க அத்தனை கோடி செலவு பண்றதுக்கு அந்த கண்ட்ரி மக்களே அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் அவங்க பிரச்சனை என்னன்றது. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் டு ஷேர் லிட்டில் பிட் மோர், இன்னைக்கு ஜெர்மன்ஸ் ஆர் கெட்டிங் க்ளோசர் டு தாலிபான். பேக் தென் அந்த ஏரோப்ளேன்ல எல்லாரையும் வந்து தூக்கிட்டு வந்தப்போ அவங்க வந்துட்டு ஆப்கான் பீப்புள் எல்லாரும் இங்க வாங்க நாங்க காப்பாத்துறோம்னாங்க. இப்ப கிரைம்ஸ் அங்க சோஷியல் கிரைம்ஸ் அண்ட் பாவர்ட்டி கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனோன்னா இப்ப ஜெர்மன் கவர்மெண்டே வந்து சம்வேர் தே ஆர் ரீச்சிங் அவுட் டு த தாலிபான் அண்ட் ஸ்டேட்டிங் தட் நாங்க யாரெல்லாம் கான்விக்டடோ அவங்கள நாங்க திரும்ப அனுப்பிச்சிடுறோம், நீங்க ஏத்துக்கோங்க. அப்ப தாலிபான் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஏத்துக்கணும், நீங்க எங்களால கான்ஸ்டிடியூஷன் அக்செப்ட் பண்ணி பணத்தை வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. கடைசியில அதை சண்டைக்காரன் காலில் சாட்சிக்காரன் காலில் விழுது சண்டைக்காரன் காலில் விழுதுன மாதிரி தே கெட்டிங் க்ளோசர் டு தெம். ஸோ இந்த சேஞ்ச் வந்து வந்துட்டு இருக்குது. ஏன்னா தே ரியலைஸ் நம்ம வந்து இந்தியாவை சேஞ்ச் பண்ண முடியாது, டர்க்கியை சேஞ்ச் பண்ண முடியாது. But they have a clear assessment. Assessment is very clear. They know much more than how much Indians know about India. மோடியை பத்தி இந்தியன் மீடியாவுக்கு தெரிஞ்சதை விட ஜெர்மன் மீடியாவுக்கு யூரோப்பியன் மீடியாவுக்கு தெரியும்னு நம்ம சொல்லலாம். இங்க நான் பிரைம் மினிஸ்டர் மோடியை சொல்றதோட இந்தியன் மீடியா எப்படி இருக்குன்றதே வெஸ்டர்ன் மீடியாவுக்கு தெரியும். அதனாலதான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து வெஸ்டர்ன் மீடியா கேட்கிற கேள்விகளுக்கும் இந்தியன் மீடியா கேட்கிற கேள்விக்கும் there's a lot of difference. Yes. Indian media வந்து they'll basically flatter. Largely like we are used to the culture of flattering. So Indian media largely அங்க போனாலே வந்து நீங்க அருமையா பண்ணிருக்கீங்க, நீங்க தங்கமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. But that's not the work of the media. Is there any, Vivek, is there any similarity between the Germany of 1930s and India of today? The onset of blunt-ஆ கேட்கறேன் நான். ஃபாசிசம் என்ரிச் ஆகிறதுக்கு முன்னால ஹிட்லரோட அசெண்டன்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஜெர்மனி இருந்ததுக்கும் இப்போ இந்தியா இருக்கிறதுக்கும் இஸ் தேர் எனி சிமிலாரிட்டிஸ்? சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது வந்து நேஷனலிசம் இஸ் ஒன் ஆஃப் த சிமிலாரிட்டிஸ். எந்த ஒரு கண்ட்ரி வந்து நேஷனலிசம் ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்க, லவ் ஃபார் த டிஃபென்ஸ், லவ் ஃபார் த ஆர்மி, லவ் ஃபார் த கண்ட்ரியை ப்ரொமோட் பண்றாங்களோ இட் இஸ் ஜஸ்ட் டு மேனிப்புலேட் அக்ராஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தெம் தட் த ஸ்டேட் இஸ் மோர் பவர்ஃபுல் அண்ட் யூ ஷுட் லவ் த ஸ்டேட். அது வந்து நேஷனலிசம். That's a dangerous concept. Even Rabindranath, smaller information, the person who wrote our national anthem for two countries, India and Bangladesh, poet Rabindranath Tagore, our one is dead against nationalism. The person who wrote India's national song is against nationalism. That's why people say that patriotism is good, nationalism is dangerous. அந்த பேட்ரியாட்டிசமே வந்து ஹைப்பர் பேட்ரியாட்டிசம் மாறுது, அது ஜிங்கோயிசம் மாறுது. இப்ப வந்து அங்க ஸ்கூல்ல பிரேயர்ஸே கிடையாது. ஏன்னா பிரேயர்ஸ்னாக்கா இட் லீட்ஸ் டு ஒன் சிங்கிள் ரிலிஜியன் அண்ட் எவ்ரிதிங் which is there. எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ டு சர்டன் எக்ஸ்டென்ட் அந்த ஒரு சிமிலாரிட்டி அப்படின்ற போது ஒரு கண்ட்ரி என்னைக்கு ஒரு யூனிடைரக்ஷனலா யோசிக்கணும், ஸ்டேட் சொல்ற மாதிரி தான் கேட்கணும், ஸ்டேட் இஸ் வாட் யுவர் லாயல்டி இஸ் டு த ஸ்டேட் அப்படின்னு கொண்டு வராங்களோ அப்ப the state becomes more powerful and the media they don't let you to think beyond that and question the state. Questioning the state is something which is against anything else. Yes. அந்த ஒரு similarity இருக்கு to certain extent இருக்கு. But இன்னொரு வெர்ஷன்ல நான் சொல்லணும்னா somewhere I would not compare with the 1930s with the current regime in certain areas which is down there. ஏன் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் இன்னைக்கு அது ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா அது ஒரு ரீசன் இருக்கு. நான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமேலே ஆல்மோஸ்ட் போற எல்லா கண்ட்ரிலும் பட் எல்லா கண்ட்ரி நடக்கிறதுக்கும் இந்தியாவில் நடக்கிறதுக்கும் there is a மேஜர் டிஃபரன்ஸ்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா? உலகமே மாறிட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் போல்சனாரோ பிரேசில், அவரும் அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போல்சனாரோ இல்லை, இப்போ லூலா இருக்கிறாரு. பட் அகெயின் சிமிலர்லி எர்டோகன் டர்க்கியில அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட். அப்ப நீங்க இதை குளோபல் சினாரியோன்னு சொல்றீங்களா? ஆமா, அது குளோபல் சினாரியோன்னு சொல்றேன். இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக் டு இந்தியான்னு சொல்றீங்க. அதுதான் அனோக்ராட்டிக் லீடர்ஸ்னு சொல்றேன். அனோக்ராட்டிக் லீடர்ஸ்னாக்கா they're different from fascists. ஆமா, டெமோக்ராட்டிக்கா எலெக்ட் ஆகி வந்து டிக்டேட்டர்ஷிப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஓகே,
அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பவரை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணாதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது, அதை பெனவாலன்ட் டிக்டேட்டர்ஷிப் இந்த மாதிரி கொண்டு போறான்னு பாக்குறாங்க. இப்போ வந்து சைனா அண்ட் ரஷ்யால வந்து டிக்டேட்டர்ஷிப், அது அக்செப்டட் டு எவ்ரிபடி. பட் இங்க டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, பட் தேர் ஃபாலிங் அபார்ட். அதை ஒத்துக்கிறீங்களா? அது வந்து இன்னைக்கு எப்போ நான் அதை ஃபாலிங் அபார்ட்னு சொல்லுவேன்னா, யூஎஸ் வந்து இஃப் இட் டிடன்ட் ஃபால் அபார்ட் I would not have stated. But if ICE is growing very stronger, that ICE can go to arrest anybody, even if the judges are arrested. Judge கூட யூஎஸ்ல அரெஸ்ட் பண்ணும்போது அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த அளவுக்கு இன்னும் இந்தியா போகல. பட் ஆனா இந்தியா இஸ் நோ செயின்ட். India is no saint. I will put it the question other way around. I will rephrase it rather more bluntly. Do you think that a pre-Nazi situation prevails in Tamil Nadu, in India? Slightly or more than a slight nature? Democracy இருக்குது, எல்லா ஸ்டேட்லயும் இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் நடக்குது. Probably the question that comes is how are the elections conducted? இது வந்து இட்ஸ் ஈவன் ஃப்ரம் the current situation, the election commission வந்து சடனா வந்து, ஏன்னா certain bodies, judiciary, election commission, இவங்கெல்லாம் வந்து கடைசியா மக்கள் பார்க்குற ஹோப். அந்த ஹோப் வந்து அவங்க வந்து ஒரு பார்ட்டியோட, ரூலிங் பார்ட்டியோட வாய்ஸா மாறும் பொழுது, இல்ல அங்க சூஸ் ஆற ஒருத்தரோட அந்த வே தே ஆர் சூசன் doesn't have a transparency in the system, you could prove down that factually I am right, or like the procedurally I am right, but morally மக்களுக்கு என்ன உணர்வு வருது? அப்ப இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல there are serious aspects. You know that what's happening in Bihar, that voter listல வந்து மேஜர் challenges கொண்டு வராங்க. அதுல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தியரி என்னன்னு கேட்டீங்கன்னா, citizens are asked to prove their citizenship. இது வரைக்கும் இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஸை வந்து உங்க சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுன்னு கேட்டது கிடையாது. அது எலக்ட்ரல் ரூல்ஸோட பேசிக் தியரி என்னன்னு கேட்டீங்கன்னா, the role of election commission only two things: the person in the electoral roll must be above 18 years and he must be alive. எலெக்ஷன் கமிஷனோட ரோல் சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்றது கிடையாது. that is the Department of Home Affairs. Ministry of Home Affairs தான் சிட்டிசன்ஷிப்போட இதை கிளியர் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 18 வயசு முடிஞ்சிருக்கணும், உயிரோட இருக்கணும். இது ரெண்டை தவிர எலெக்ஷன் கமிஷன் எந்த ரோலும் கிடையாது. Now in Bihar they are saying that they are going to decide on the citizenship issue. அந்த citizenship issueல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ரோல் கால்ல ஒரு உதாரணத்துக்கு 7 கோடி பேர் இருக்காங்கன்னா, அவங்க எல்லாரும் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு வந்து நீ ஹவ் டு ப்ரூவ் யுவர் சிட்டிசன்ஷிப். அதில் 11 டாக்குமெண்ட் சொல்றாங்க. அந்த 11 டாக்குமெண்ட்ல ஆதார் இல்லை, விச் இஸ் அ வைட்லி ப்ரிவேலிங் டாக்குமெண்ட். ரேஷன் கார்டு இல்லை, ஈவன் தி எலெக்ஷன் கமிஷன் இஷ்யூட் ஐடி கார்டு அதுவும் இல்லை. அதர் 11 டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்னமோ இருக்குது. அதாவது இன்ட்ரெஸ்டிங்லி காஸ்ட் சர்டிஃபிகேட் அது அக்செப்டட் அஸ் சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப். நீங்க காஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ஆதார் இருந்தால் தான் வாங்க முடியும். பட் ஆதார் இஸ் நாட் அக்செப்டட் அஸ் அ சிட்டிசன்ஷிப் இஷ்யூ. அண்ட் பாஸ்போர்ட் இஸ் அக்செப்டட். Whereas passport, as per Government of India statistics, only 7.8% of the Indian population, around 8% தான் பாஸ்போர்ட் இருக்கு. இங்கதான் அதுதான் நீங்க it's a very danger in the functioning of the election commission, which I am asking Mr. Vivek this question. Do you think that if not in fully, at least the shades of the pre-Nazi situation prevails in India? இங்கதான் வந்து ஒரு சில I could not assertively say you that it still not reached that situation naka, எப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்படி வந்து they came down with very untrustable policies, or but immediately judiciary stepped inside and stated that இந்த மாதிரி you cannot decide who should vote and who should not vote. அப்ப judiciary put the step forward. So இன்னைய வரைக்கும் at least judiciary takes a call. Yes. அந்த ஒரு இதுல ஒரு trust factor is still there. Okay. But tomorrow if the judiciary again backtracks, then the trust falls across for people. Number one. Number two, tomorrow the government can pass an act stating that like which is supporting down the way how the election commission wants to take it. Adha sonna voting has to be decided by a person without any kinds of influence. Integrity நீங்க impeccable integrity நீங்க அத சொல்ற வேர்ட், அது I'm just putting it once again, அது இருக்கணும். அது இல்லாம வந்து நாங்க வந்து probably why I am asking this question, நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன் in the interest of our viewers also. You see, எந்த விதமான
loaded motives இல்லாம தான் I'm asking that whether the situation is akin to similar to pre-Nazi situation now. Of course, you said that judiciary is stepping in, which is a good sign, and we cannot still say that it is not akin to what happened in 1930s in Germany. That's a pre-Nazi situation. You see, for the first time, if my memory goes correct, after 78 years of independence, citizens were asked to prove their citizenship when there is no precise document for citizenship. Citizenship card னு ஒன்று கிடையாது. உங்க கார்டுன்றது பாஸ்போர்ட், ஆதார், ரேஷன் கார்டு, PAN card, even your own election commission issued ID card. Now all these documents, of course, except passport, every other document is ruled out. And citizenship card ne onnu illa. And national registry of citizenship vandu, it is not fully a prepared one. Now the government easy says that your name should be there. Now this is unimaginable dangerous proposition, which the government wants to disenfranchise its own citizens to the maximum extent. அந்த கேள்வி தான் நான் வந்து இப்ப it's a very dangerous situation. சொல்றேன், the path towards this is all seen by the actions. ஏன்னா நேத்து ஒரு ஜர்னலிஸ்ட் கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கேஸ் பிஹார்ல for documenting these procedures. இந்த டாக்குமெண்ட் ப்ரொசீஜர்ஸ்ல யார டிஃபரன்ஷியேஷன் பண்ண அதுல வந்து FIR has been filed. So கேள்வி கேட்கறவங்க மேல ஒரு FIR வருது. அப்ப why didn't the election commission step inside? Does the election commission doesn't want to be questioned? Yes. அது ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது இஷ்யூ வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து they should bring fair elections. அவங்களுக்கு வந்து they should not bring inside even one single citizen of the country should not ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாது. அதாவது என் கண்ட்ரியில வந்து என்ன ஓட்டு போடுற உரிமை, அதனால அவங்க வந்து never kill the messenger. Yes. And அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் அந்த கண்ட்ரியோட ட்ரஸ்டே இருக்கும். அந்த இது இஃப் இட் இஸ் இன் த டைரக்ஷன் we will get to know about it. Judiciary is the last citadel. அந்த citadel கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ப்ராபப்ளி இட் வில் ஃபால். இட்ஸ் வெரி சிமிலர் டு இஸ்தான்புல்லே இதே தான் ஆச்சு. இஸ்தான்புல் டர்க்கியில் ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல்லோட மேயர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். எர்டோகனை சேலஞ்ச் பண்ணுற ஒரே ஆள் வந்து அந்த மேயர் மட்டும்தான். ஆனால் அந்த மேயரையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. 10 நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, மறந்துட்டாங்க. அண்ட் தென் லைக் இட் ஜஸ்ட் கண்டினியூஸ் லைக் ஹவு இட் இஸ். அதை எர்டோகன் அரெஸ்ட் பண்ண டைமிங்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்க. எப்போ யூரோப்புக்கு வந்து டர்க்கியோட சப்போர்ட் தேவையோ அந்த சமயத்தில் பண்ணாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா குளோபலி ஒரு அனோக்ராட்டிக் லீடர்ஸ் அவங்க கண்ட்ரியை எடுத்துக்க வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எந்த கண்ட்ரியாலையும் ஒரு மாரல் சொல்ல முடியல. இன்னொன்று மாரல் சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிஸ்லாம் பணக்கார கண்ட்ரிஸாக இருந்தாங்க. இப்போ வந்து அந்த கண்ட்ரிஸே வந்து பிஸ்னஸ் நம்பி இருக்கும்போது அப்போ நீங்கள் இதை பண்ணா நான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதை நிறுத்தி விட்டுருவேன் போது ஸோ தே ஃபீல் லைக் நம்ம எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகணும், அது அவங்க பிரச்சனை அப்படின்றது ஒதுங்கிடுறாங்க. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் மிஸ்டர் விவேக், நீங்கள் ஜெர்மனியில் 10 வருஷமா இருக்கீங்க. நீங்கள் இந்தியாவை வந்து the 11 years of Modi government country has undergone a severe change. நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. அதுக்கு முன்னால் 75 வருஷத்துக்கு நடக்காத மாற்றங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது இந்தியாவில். இப்போ ஹிந்துத்வா இஸ் பிகம் அ மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ். நிறைய இஷ்யூஸ் இங்கே க்ராப் அப் ஆகிட்டு இருக்குது. பட் ஸ்டில் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. நீங்கள் இந்தியாவை வெளிநாட்டிலேருந்து பார்க்குற ஒரு பார்வையாளரை ஸ்டில் பீங் அன் இந்தியன் சிட்டிசன் ஒரு நம்பிக்கையோட தான் பார்க்குறீங்களா? ஆர் யூ ஸ்டில் ஹோப்ஃபுல் ஆஃப் இந்தியாஸ் டெமோக்ரஸி? இந்தியன் டெமோக்ரஸி ஹேஸ் டு எவால்வ். இந்த எவால்வ்ன்றது எங்கன்னா மக்களோட அவேர்னஸ் வரணும். எவ்ரி சிட்டிசன் ஷுட் நோ வாட் இஸ் தேர் ரைட்ஸ். அந்த எவால்வ்ன்ற வார்த்தையை நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல போற எல்லாருமே வந்துட்டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. ஆனா ஸ்ட்ரீட்ல போல எல்லாருமே அந்த ரேஷனலிசம் பேஸ்டு டெசிஷன்ஸா அப்படின்ற அளவுக்கு கிடையாது. ஏன்னா அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியில எல்லாருமே குரூப்பிசம் ஆயிடுறாங்க. நீங்க வந்து இந்த பார்ட்டியை சப்போர்ட் பண்ணா இந்த குரூப்பு, இந்த இதுல உங்களுக்கு இந்த காஸ்ட்ல இருந்தீங்கன்னா இந்த குரூப்பு, இந்த கம்யூனிட்டியில இருந்தீங்கன்னா இந்த குரூப்பு. ஸோ அந்த மாதிரி தான் ஓட்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க ஒழியோ அவேர்னஸ் பேஸ்டு இதுல வந்து இன்னும் அந்த எஜுகேஷன்றது ஃபுல்லா வந்து டிஃப்யூஸ் ஆகணும். அது எவால்வ்மெண்ட் வரணும். அது நம்பர் 1. Number 2, from the government perspective, how do you see the Indian government அப்படின்றபோது the government somewhere down industrially, economically அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா to certain extent
டிஜிட்டைசேஷன்ற ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து வளர்த்துருக்கிறாங்க. இட்ஸ் a positive side. பாசிட்டிவ் சைடு டிஜிட்டைசேஷன் அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கண்ட்ரி கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் போடுறாங்க. எந்த அளவுக்கு நம்ம மாடர்னைஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்மளால வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும்னு. ஆனால் அந்த அவங்களுக்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு. சிஸ்டமிக் சேலஞ்சஸ், இந்த பியூரோக்ரசி, இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இதை எப்படி உடைக்கிறதுன்றது, பர்ஹாப்ஸ் லாபிஸ், பியூரோக்ராட்டிக் லாபிஸ், இதெல்லாம் எப்படி வந்து உடைச்சி உள்ள கொண்டு வர்றது, இந்த சேலஞ்சஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த சேலஞ்சஸ் இருக்கு. பட் லார்ஜர் கான்டெக்ட்ல வந்து டெமோக்ரஸி, நீங்க ஜஸ்ட் கமிங் பேக் டு த சேம் பாயிண்ட் விச் வாஸ் தேர். As a democracy, how do you find in the last 100 years and last 50 years, last 30 years, last 20 years நாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரஸ்ட்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. மக்களுக்கு வந்து தான் கண்ட்ரி மேலே இருந்த அந்த ஒரு ட்ரஸ்ட்ன்றது இப்போ வந்து இட்ஸ் பிகமிங் அ மாக்கரி. ஏன் அந்த மாக்கரின்னு சொல்றேன்னா, இப்போ எவ்ரிபடி ஓட்ஸ் ஃபார் த சேம் பார்ட்டி. நான் ஓட்டு போடும்போது அந்த பார்ட்டிக்கு தான் ஓட் போடுறேன். பட் எனக்கு தெரியும் அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் வராங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ ஓட்டு போடும்போது நான் கடைசியாக நான் அதனால சிந்திச்சு நான் வேற பார்ட்டிக்கு போடுவேன்னு கிடையாது. ஐ வில் கோ பேக் டு த சேம் பார்ட்டி. பட் ஐ நோ தட் தே ஆர் சீட்டிங் மீ. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாயல்ட்டி வந்துருச்சு. ஏன் லாயல்ட்டி வந்துருச்சுன்னா, வேற யாருமே அந்த அளவுக்கு அதை என்ன நோபடி வாஸ் ஒன் த ட்ரஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. Can I say that you are still viewing India with hope? I definitely see India as a hope because of one reason. The younger population is very ambitious and younger population is very dynamic. One of the states which is Tamil Nadu, இன்னைக்கு வந்து என்னதான் இருந்தாலும் தமிழ்நாடு has grown tremendously. And if என்ன வந்து இருந்தாலுமே தமிழ்நாடு as a state is known around the world. They are pushing themselves. Similar, India பண்றாங்க. But India has a problem. They cannot expect all the 20 other states in order to, not that way, other states also to be equally competitive. But some states are very performing. Maharashtra, Adala. Tamil Nadu, they are doing wonderfully. Younger population is very dynamic, ambitious. In the challenges, அதுதான் வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, இது எல்லாருக்கும் தெரியும். India is a country that runs by night, not by day, which means that India is not dependent on the government which is there, but the private are the ones that drive the economy of India and the future of India. Thank you, Vivek. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி உங்களை சந்தித்து. Thanks.